அருமை சகோதரர் கமல் பஷீர் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், இறைவனடி சேர்ந்துள்ளார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் கமுதியைச் சேர்ந்த அத்தனை நபர்களிலும் கமுதியை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டு கமுதிக்கு மாத்திரமல்ல, இந்த தமிழகத்திலே மூளை முழுக்கெல்லாம் தன்னை கொள்கையின் பிடிப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் தன்னை தொண்டனாக தானே தியாக மனப்பான்மையோடு அதில் ஈடுபட்டு தமிழகம் எங்கும் சுற்றி வந்து வளம் வந்து அவர்கள் மிக சேவை செய்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கல்விக்காக யாராவது அவரிடம் உதவி கேட்டு செல்வார்களானால் தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வார். அதே நேரத்திலே அவர் உதவி செய்பவர்களை நாடி அவர்களிடம் சென்று அங்கு அவர்களிடம் பெற வேண்டியதை பற்றி அந்த கல்விக்காக அவர்கள் நிறைய பணியாற்றி இருக்கின்றார்கள். எனக்கு தெரியும். அவர் அன்பு தொல்லை கொடுப்பதிலே அவருக்கு இணை அவர்தான். எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கருதி அவர் அந்த அளவிற்கு சமூக சேவை செய்திருக்கின்றார். அவர்களுடைய இறப்பு அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு என்று கருதுகின்றேன். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து இறைவனடிகளை சொத்துக்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக அமைகின்றேன். நன்றி. பேசலாம். அடுத்தபடியாக அருமையின் எஸ்.எம். பாக்கர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர் கமுதி பஷீரன் அவர்களுடைய நினைவை நாம் எல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம். 3 விஷயங்கள் அவரோடு செல்ல இருக்கின்றது. ஒன்று, அவர் செய்த நன்மைகள். இரண்டாவது, அவர் விட்டு சென்ற சதகத்துல் ஜாரியா, அவருடைய அமல்கள், இங்கே செய்திருக்கின்ற அமல்கள். மூன்றாவது, அவருக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள். நாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரே விஷயம், அவருக்காக, அவருடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஒரு மையம் அடக்கப்பட்ட பின்பு அவர்களுக்காக துவா செய்வது, அந்த கபருடைய வேதனையை அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று துவா செய்வது, அதை விசாலமாக்க வேண்டும் என்று துவா செய்வது, அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும், இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் தனித்தனியாக உள்ளம் முருக துவா செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். ஸலாமா. வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் எம்பி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய நீண்ட நெடுங்காலமாக சமுதாய பணிகளிலே ஈடுபட்டு தாய்ச்சபை முஸ்லிம் லீக்கினுடைய வளர்ச்சியிலும் தன்னை தியாகித்துக் கொண்டு வாழ்ந்திருந்த அருமை சகோதரர் கமல் பஷீரன் அவர்கள் வஃபாத்தாகிய செய்தி கேட்டவுடனேயே எங்களுக்கெல்லாம் இந்த அதிர்ச்சி அடைந்து அவர்களுக்காக துவா செய்தவர்களாக இன்றைய தினம் அவர்களுடைய அடக்கத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி சொல்லுவதற்கு என்று தனிப்பட்ட முறையில் எதை சொல்லுவது, எதை விடுவது, அவர்களுடைய மகபுரத்திற்காக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற ஏற்ற மிகு தரஜாவை உள்ள அல்லாஹ்வுக்கு வழங்கி துனியாவிலே அவர் சமுதாயத்திற்காக எந்தெந்த நிலைப்பாடுகளில் எல்லாம் பணியாற்றினார்களோ, எத்தகைய உழைப்பை தெரிவித்தார்களோ, எத்தகைய வேதனைகளுக்கும் சோதனைகளையும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு தலங்களில் பல அவமானங்களை எல்லாம் சந்தித்து வாழ்ந்தார். சகோதரிடம் அம்மா அவருடைய குடும்பத்தார்கள்
எங்களை கொண்டு விட்ட சகோதரர்களுக்கு நாம் எல்லோருக்கும் ஆட்சி திருப்பூர் அவர்கள் நிகழ்த்தான் துறையோடு மாற்றிய சொல்ல இறைவனின் என்று நாமப்பட்டுள்ளது. அருமை சகோதரர் கமதி பசீர் அவர்கள் சமுதாயத்திற்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாற்றியவர். அவர் எங்கே இருந்தார் என்பதல்ல, ஆனால் எங்கே இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். நான் அவரை 35 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். ஏழ்மையின் கோர பிடியிலே அவர்கள் சிக்கி தவித்த அந்த காலத்திலிருந்து நான் அறிவேன். இன்னும் சொல்ல போனால் மும்மூர்த்தி என்று எங்கள் மூவரையும் கமதி பசீர் அவர்கள், திருப்பூர் சத்தார் அவர்கள், திருப்பூர் அல்தாஃப் அவர்கள் என்று வரவேற்கப்பட்ட அந்த காலத்திலே இருந்து இந்த கால வரையில் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய வளர்ச்சியில் தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டு அவர் ஆற்றிய அருள்பெரும் செயல்கள் எல்லாம் இன்றைக்கு மணிச்சுவடிகள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயத்திற்காக உழைக்கின்றவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர் அந்த இயக்கத்திலே இருந்திருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை நான் அறிவேன். மிகச்சிறந்த பேச்சாளர். அவருக்கு அங்கீகாரத்தை தந்தவர் யார் தெரியுமா? நீ நல்ல பேச்சாளர் என்ற அங்கீகாரத்தை கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை நாங்கள் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வருகிற போது கலைஞர் அவர்கள் எதிர் திசையிலே காரிலே வருகிறார்கள். நாங்கள் காரை நிறுத்தி நின்ற போது அவர் காரை எங்கள் கார் பக்கத்திலே நிற்க வைத்து இதில் கமதி பசீர் யார் என்று கேட்டார்கள். இவர்தான் என்ற போது, நீ மிக நன்றாக பேசுவதாக செய்தி வந்திருக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் நீ செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய தலைவனால் பாராட்டப்பட்டு இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு முற்ற துணையாக இருந்து அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவருடைய ஆன்மா அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவருடைய தவறுகள் அவர் ஏதேனும் செய்திருந்தால் அந்த தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னித்து அவருடைய நல்லடியார் கூட்டத்திலே பெற்றதோடு ஒரு கை இழந்தது போல இன்றைக்கு ஒரு உருவம் நடமாடித்துக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் சத்தாரோ அவர்கள் தெம்போடு அந்த இயக்கத்திலே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு விடைபெறுகிறது. இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பில் இந்திய தேசிய ஒருமைப்பாடுகள் புகழனைத்தும் இறைவனுக்கு. ஒரு ஆலிம் குடும்பத்தில் பிறந்து அமலை சாலையிலே சிறந்து விளங்கி நம்ம நெஞ்சமெல்லாம் சகோதரர் அப்துல் ரஹ்மான் நம் கண்களை குளமாக்கியது போல் அத்தகைய ஒரு சிறந்த ஒரு நற்செயல்வாதியை பிறந்திருக்கிறோம். அவர் வெட்கப்படாமல் எல்லோரிடமும் போய் உதவி பிறருக்காக, தனக்காக அல்ல. அது ஏஎம்எஸ் ஜமாலாக இருக்கட்டும், எஸ்டி கூரியர் நவாஸ்கனியாக இருக்கட்டும், ஆரிகாஜியாராக இருக்கட்டும், அது புரொஃபசர் என்கிறார், யாராக இருந்தாலும் நேற்று போயிருப்பார் ஒரு காரியத்திற்கு, மீண்டும் இன்னொருவருக்காக போவோம். இப்படி தன்னுடைய ஈகோவை புதைத்து இந்த சமுதாயத்திற்கு பாடுபட்ட அந்த சகோதரருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பான். காரணம், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. இந்த சமுதாயத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் நற்செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரவலாக அரசியல் செய்வார்கள், தொழில் செய்வார்கள், வாணிகம் செய்வார்கள். அந்த நற்செயலிகளே ஒரு சிறந்த மனிதராக இருந்தவர். என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பவர். நீங்க செய்வது சரி, நீங்கள் செய்வதை விட்டுவிடாதீர்கள். மௌலானா சலாவுதீன் ரியாஜி அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு எதிர்ப்பு வரும், ஆனால் நீங்கள் செய்வதுதான் சரியான காரியம், நீங்க செய்ய என்று சொல்லும் போன்று அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு அடிக்கடி ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கமதி பஷீர் அவர்கள். உள்ளபடியே நம்முடைய தலைவர்
பேராசிரியர் காதமீன் அவர்களுக்கு ஒரு இழப்பு, சத்தார் அவர்களுக்கு இழப்பு, முஸ்லீம் லீக் பேரியக்கத்திற்கு ஒரு இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய மகுரத்துக்காக நாம் துஆ செய்வோம். ஆக அல்லாஹ் அவருடைய எல்லா நற்செயல்களையும் பொருந்திக் கொண்டு அவர் தீமைகளை இந்த நற்செயல் மூலமாக அவன் கூறியது போன்று அழித்து அவருடைய உயர்வை மறுமையிலே தருவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய அருமை தலைவர் பேராசிரியர் என்ன செய்தாங்க. ஆனா பசீரனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கொடுத்த பொறுப்புக்கு அப்புறம் மேடையில போய் நம்ம நின்றா கூட எல்லா வேலையும் சரியா செய்யக்கூடிய ஒரு அருமையான உதவி இழந்திருக்கிறோம். நேற்று கூட பேசி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. துஆ செய்யுங்க துஆ செய்யுங்க சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் அல்ல அவர்களுக்கு மேலான சோனிய உதவி கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை நிலையத்தின் சார்பாக வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமை அசர் தொழுகைக்கு பின் குர்ஆன் காணி நடைபெறும். மகரிப் தொழுகைக்கு பின் அவர்களுக்கு இளைஞர் கூட்டம் நடைபெறும். அதில் விரிவாக அனைவரும் வருகை தந்து சிறப்பித்து அவர்களுக்கு மேலான சோனபதி கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். தலைவர் அவர்கள் ஒரு நிமிடம் பேசுவார். அவருடைய மௌபுரத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் தயவு செய்து துஆ செய்யுமாறும் உங்களுடைய குடும்பத்துடைய நல்வாழ்வை துஆ செய்யுமாறும் பணிவோடு கேட்கிறோம்.